வணக்கம் நண்பர்களே. மக்கள் மனசுல விஜயோட மதிப்பு உயர்ந்திருக்கு. அரசியல் அடுத்த நிலைக்கு போக போகுது. இதை பத்தி இந்த வீடியோ நாம பார்க்க போறோம். விஜயோட மதிப்பு மக்கள் மனசுல உயர்ந்திருக்கா? இது அவரை பாராட்டுகிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிறைய பேர் நினைக்கலாம். இன்னைக்கு கரூர் துயரத்துல பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல அழைச்சு விஜய் பேசினார் அல்லவா? இந்த நிகழ்வுக்கு பிறகு மக்கள் மனசுல நிச்சயமா அவரை பத்தின மரியாதை உயர்ந்திருக்கு. எப்படிங்கிறத பார்ப்போம். சரியாக ஒரு மாசம் முன்னாலதான் கரூர்ல அந்த துயரம் நிகழ்ந்தது. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. உலகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சியை இது ஏற்படுத்துச்சு. அந்த நிகழ்வுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி விசாரணை நடக்குது. அந்த நிகழ்வுக்கு பிறகு விஜயோட கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கு இல்லை அல்லது போயிட்டாங்க, விஜயே போயிட்டாரு இப்படின்னு கடுமையான புகார்கள், கண்டனங்கள் வலுத்தன. 2 நாள் கழிச்சு விஜய் வீடியோ வெளியிட்டாரு. தன்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் விஜய் வெளியே வரல. அவங்களுடைய நிர்வாகிகள் கூட வெளியே வந்து எந்த விதமான கருத்துக்களையோ அல்லது நிலைப்பாடுகளையோ சொல்லவே இல்லை. இது கடுமையான விமர்சனங்களை வரவழைச்சது. நிறைய பேர் அதை கடுமையை விமர்சனம் பண்ணாங்க. இப்படி ஒரு கட்சியா, இந்த கட்சி எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அதற்கான காரணங்கள் இருக்கு. ஏன்னா விஜய் மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய மாஸ் ஹீரோ. அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அப்படி பார்த்தா அரசியல் அவர் மிகப்பெரிய தலைவர் கூட சொல்லிடலாம். ஒரு சிறந்த நடிகர், மிகச்சிறந்த நடிகர், மிகவும் பிரபலமான பாப்புலர் ஹீரோ அரசியலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அந்த புகழ் அரசியலுக்கும் போகுது. அவ்வளவு பெரிய தலைவரை வைத்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் எதை வைத்துக்கொண்டு வெளியே பேசுவாங்க, என்னன்னு பேசுவாங்க, என்ன நிலைப்பாடு சொல்லுவாங்க? ஏனென்றால் கொஞ்சம் பெசகுனா கூட அது தலைவருக்கு இழுக்காக போகிற சூழ்நிலை உருவாகும். ஆகையால தான் நிர்வாகிகள் வெளியே வரல. அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்வு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு. என்ன ஒரு நிலைப்பாடை மக்கள் முன்னால வைக்கணும் அப்படின்னு அவங்க அத்தனை பேருமே நிச்சயமா மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்தாங்க. அது எல்லோருக்குமே தெரியும். ஆனா விஜய்க்கு எதிரானவர்கள், விஜயனுடைய கட்சி தாவேகாவுக்கு எதிரானவர்கள் கடுமையான கண்டனங்களை பொது வெளியில, சமூக வெளியில பதிவிட்டாங்க. முக்கியமா திமுக ஆதரவாளர்கள். திமுக விஜயை நிச்சயமாக ஒரு எதிர் சக்தியாக நிச்சயமா நினைக்குது. அதிமுக மிகப்பெரிய கட்சி, எதிர்கட்சி. அதுக்கப்புறம் திரு சீமான் தலைமையிலான நாம் தமிழர், அதுவும் ஒரு வளர்ந்து வரும் கட்சி. இப்போ புதிதாக துவங்கப்பட்டிருக்கின்ற தாவேகா திமுகவுக்கு ஒரு பெரிய சவால் கொடுக்கும் அப்படின்னு திமுக நினைக்குது. ஆகையால எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் தாவேகாவை தாக்க வேண்டும். கருத்து ரீதியாக தாவேகாவுக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை, மிகவும் கொச்சையான விமர்சனங்களை வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. திமுக ஆதரவாளர்கள் பொது வெளியில அதை செயல்படுத்துறாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க பத்தி தான் நாம பேசுறோம். எந்த கட்சி சார்பும் இல்லை. எல்லா காலங்களிலுமே மக்களுடைய மனதை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இந்த ஒரு காலம் திமுகவுக்கு சாதகமா இருக்கா, இந்த ஒரு காலம் அதிமுகவுக்கு சாதகமா இருக்கா, இந்த ஒரு காலம் விஜய்க்கு சாதகமா இருக்கா, அப்படிங்கிற கருத்து தான் நம்ம பார்வையாளர்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். அதை உன்னிப்பா கவனிக்கிறோம். அதிக அளவுக்கு வெளியே பேசாத அல்லது வெளியவே பேசாமல் இருந்த விஜய் கட்சியினர் ஆதரவாளர்கள் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு வெளியே வந்தாங்க. முக்கியமா ஆதவர்ஜுனா வந்து செய்தியாளர்கள் சந்திச்சார். அதுக்கப்புறம் வேற யாருமே பேசல, எதுவுமே எந்த கருத்தையும் வெளிப்படுத்தல. விஜய் ஏன் கரூருக்கு போகல, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லல அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள், கருத்துக்கள் பதியப்பட்டன. விஜய் அங்கு போவதற்கான அனுமதியை கேட்டார். ஆனால் அதற்கான அனுமதி கிடைத்ததா என்று தெரியவில்லை. அந்த இடத்தில் இருக்கின்ற முக்கியமான இடங்கள், பெரிய கல்யாண மண்டபம், இதையெல்லாம் அவரு அங்கு வாடகைக்கு எடுக்க ஒரு நாள் தனக்கு பயன்படுத்திக்க நினைக்க முயற்சி பண்ணும்போது அது கிடைக்காம போச்சு. அல்லது சரின்னு சொல்ற பெரிய கட்டிட அல்லது பெரிய கல்யாண மண்டப உரிமையாளர்களே இல்ல இப்ப முடியாதுங்கன்னு சொல்லிட்ட மாதிரி தெரியுது. ஆகையால விஜய் அங்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதையும் கவனிக்கணும். அவரு அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கல, ஆனா போகணும்னு நினைச்சாரு, ஆனா போக முடியல. அடுத்து என்ன செய்வாரு? சரி, அவங்கள கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவார். நல்லா கவனிக்கணும். இங்க கூப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு மனநிலை தான். ஏன்னா எல்லா விமர்சகர்களும் சொன்ன மாதிரி விஜய்க்கு எதிரானவர்கள், துக்கம் கொண்டவர்கள், துக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டா ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அது உண்மைதான். விஜய்க்கு ஆதரவாக இருக்கின்ற நடுநிலையாளர்கள் கூட விஜய் போயிருக்கணும், ஆனா கூப்பிட்டு பேசினார்ல அப்படின்னு சொன்னாங்க. கூப்பிட்டு பேச வேண்டிய நிலைக்கு விஜய் தள்ளப்பட்டார். அது ரொம்ப ஒரு நெருக்கடியான, ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான நிலை தான். நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. துக்கம் இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுவாங்களே, அதான் நடந்தது.
அந்த துயரத்தில் பாதிக்கப்பட்டவங்க, உயிரிழந்தவருடைய குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ரிசார்ட்ல விடுதியில வச்சு விஜய் சந்திச்சாரு. அவரு கண்ணீர் விட்டதாகவும் மன்னிப்பு கேட்டதாகவும் செய்திகள் வெளியாச்சு. நல்லா பாருங்க, அவர் கண்ணீர் விட்டாரா இல்ல மன்னிப்பு கேட்டாரா நமக்கு தெரியாது. அங்கு இருந்தவர்கள் சொன்னதுதான், அங்கு இருந்து வெளியே வந்தவர்கள் சொன்னதை வைத்து நமக்கு செய்திகள் வருவது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய உதவிகள், வேலை வாய்ப்பு, திருமண உதவி, அது மற்ற மருத்துவ செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு தாவேக தயாராக இருக்கிறது என்றும் விஜய் சொல்லியிருக்கிறார். அதுவும் வந்த தகவல்கள், யாரும் வெளியே இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் வெளியே இது பைட்டு கொடுக்கல. யாரும் இப்படி சொன்னதா சொல்ல, அவங்க சொன்னா கூட அது ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அங்கு பப்ளிசிட்டி இல்லை, அங்க யாரும் கேமரா கொண்டு போல, எந்த பத்திரிகையாளரும் அனுமதிக்கப்படலை. ஏன், விஜய்க்கு மிக மிக நெருக்கமான ஒரு சில நிர்வாகிகள் தவிர மற்றவர்கள் கூட அங்க அனுமதிக்கப்படலை. அப்போன்னா அது மிகவும் நெருக்கமான ஒரு நிகழ்வாக விஜய் பார்த்திருக்கிறார். ரொம்ப ஒரு பர்சனல் ஈவெண்டா பார்த்திருக்கிறார். ஏன்னா அவங்க கிட்ட பார்க்கணும், ஒரு துக்கத்தை பரிமாறிக்கணும், ஆறுதல் சொல்லணும், அதே மாதிரி தன்னால் இயன்ற உதவிகளை தர்றேன்னு சொல்லணும், தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்யணும், தான் என்ன நினைச்சார் அப்படிங்கிறத சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். இது நிச்சயமாக மக்கள் மனதில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு விஷயம், அந்த நிகழ்வு கரூர் நிகழ்வு நடந்த உடனே விஜய் அங்கு போயிருக்கணும், அங்கேயே தங்கி இருந்திருக்கணும், இல்ல திருச்சியில தங்கி இருந்திருக்கணும், இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் பதிவிட்டாங்க அங்கே தங்கி இருந்திருக்கணும், இல்லைங்க ஒரு வார்த்தை தார்மீக பொறுப்பு ஏற்று இருக்கணும், இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும், எல்லாமே சொன்னாங்க. ஆனாலும் விஜய் என்ன சொன்னாரு, நேரடியாக உண்மை வெளிவரும் அப்படின்ட்டார். அப்படி சொல்றது மூலம் ஏதோ உண்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. இதை மாதிரி இருக்கும் பொழுது அவர் எப்படி தார்மீக பொறுப்பேற்றுக்கிறதா ஒரு வார்த்தை சொல்லணும், இல்லாட்டி விஜயை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள், இதெல்லாம் சொன்னாங்க. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்கிறார்கள். இன்றைய கால மக்களுக்கு நல்ல அரசியல் ஞானம் இருக்கிறது. நம் தமிழக மக்கள் மிகுந்த அரசியல் நுட்பம் கொண்டவர்கள் எப்பவுமே. ஒரே ஒரு ரேடியோ, ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு டிவி, ஒரே ஒரு நியூஸ் தான் வரும். அதுல நான் நியூஸ் படிச்சிருக்கேன். அந்த காலத்திலையும் ஒரே 2-3 பத்திரிகை தான் வரும், அதை வச்சு மட்டும் அரசியல் புரிஞ்சுக்கணும். அந்த காலத்திலையும் நம்முடைய மக்கள் மிகவும் மிகவும் தலை சிறந்த அரசியல் பகுப்பாளர்களாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கையும் மொபைல் இருக்கு, மொபைல்ல அப்படியே ஒரு 1000 சேனல் விடுது, எல்லாத்திலையும் புது புது செய்தி வருது, நிறைய சோசியல் மீடியா போஸ்ட் வருது, அதுல பல பல விஷயங்கள் உண்மையாகவும் திரித்தும் சொல்லப்படுது. எல்லாத்தையும் உணர்ந்துக்கிற மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவர் தார்மீக பொறுப்பு ஏற்கணுமா, அவர் கூப்பிட்டு பேசுறது சரியா, இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுட்டாங்க. அவருடைய நிலை என்ன, அவர் மிகப்பெரிய நடிகர், அவர் சின்சியரா போகணும்னு நினைச்சார், அங்க போக முடியல. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் வெளியே வந்தா மிகப்பெரிய கூட்டம் கூடும். சாதாரண விஷயம் இல்ல, ஒரு நடிகருக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடுது, தனுஷு கூடுது, நயன்தாரா கூடுது, இப்ப பிரதீப் ரங்கநாதனுக்கு கூடுது. ஏன் கூடுதுன்னு சொல்ல முடியுமா? விஜய்க்கும் கூடுது. ஆனால் அவர் அரசியல்வாதி ஆகிவிட்டார். இல்லைங்க இது சினிமாக்காரரை பார்க்க வர கூட்டம் அப்படின்னு சொல்லவே முடியாது. மக்களை அப்படி ஏமாற்றவே முடியாது. நிறைய சினிமாக்காரர்கள் நம்முடைய தமிழகத்தை ஆண்டு இருக்கிறார்கள். திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா எல்லாமே ஆண்டு இருக்காங்க. அரசியல் அவங்க பயணம் பண்ணிட்டு தான் வந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் சினிமா நேரடிகள் போல் மக்கள் பார்த்தார்கள், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜயும் படி பார்க்கிறார்கள், ஆனால் அரசியல்வாதி போல் பார்க்கிறார்கள். அதே மாதிரி ஒரு மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார், இவர் ஒரு மாற்றத்தை தருவாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா தவறாக வேற விஷயம். நடிகனை இப்படி கூடி நின்று பார்க்கலாமா அப்படிங்கிற ஆய்வு வேற, இல்ல நடிகனை அரசியல்வாதி ஏற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஆய்வு வேற. மக்களையும் ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, அது ஏன், இதெல்லாமே விஜய் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் ஏன் உருவானார், இன்னைக்கு காலம் அப்படி. ஆகையால அவரிடம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர் என்ன செஞ்சாரு, அங்கிருந்து கூப்பிட்டு வந்தாரா, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருக்கு வருத்தத்தோட பேசியிருப்பாரா, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல அவர் அடுத்த திட்டங்களை சொல்றாரா, என்ன உதவி செய்வேன்னு சொல்றாரா, அதையும் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அங்கு சென்றவர்களுடைய துக்கத்தில் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அங்கு சென்ற மக்களுடைய துக்கத்தை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், அதில் பங்கு பெறுகிறார்கள். அது எல்லாருக்குமான துக்கம். அதே மாதிரி அதற்காக வருந்துகிற விஜயுடைய நிலையையும் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், அதையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லாமே சரியா புரிஞ்சுக்கிறாங்க. ஆகையால அவர் என்ன நடந்துகிட்டு இருக்காரோ அது நெகட்டிவா போகும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. உண்மையை அது பாசிட்டிவா போயிருக்கு. மக்கள் அதை சரியா புரிஞ்சுக்கிறாங்க. இனி என்ன செய்ய போறாரு, கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய அவர் கூட்டத்துக்கு போய் தான் நிகழ்வு நடந்தது, அது கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஆகையால்தான் அவங்க கூப்பிட்டு அவர் ஆறுதல் சொல்லி தன்னால முடிந்த அளவுக்கான தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டி இருக்கிறார்.
அவர் அந்த மாதிரி போக வேண்டாம்னு கட்சிக்குள்ளே சில பேர் சொன்னதாகவும், அங்கே போகலாம் கரூருக்கு போகணும்னு சொன்னதாகவும், இல்லை இங்கே கூட்டம் நடத்தலாம்னு சொன்னதாகவும் பல்வேறு கருத்துக்கள் வெளியே வருது. ஆனால் விஜய் மீட் பண்ணிட்டாரு. இனி அவர் அடுத்த கட்ட அரசியலுக்கு போகணும். ஏன்னா அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளணும். பல்வேறு ஊர்களுக்கு போக திட்டமிட்டிருக்கிறாரு. அது அநேகமாக பஸ் பயணமாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அவர் நேரடியாக சென்று பொதுக்கூட்டங்களை கலந்துக்கிறது, ஒரு கார்ல போறது, இல்லை ஒரு ஹெலிகாப்டர் போய் இறங்குறது, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சார திட்டமா இருக்கும். அப்படி வரும்போது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படும். அது யாரும் நம்ம பார்க்க தான் போறோம். அதே மாதிரி அவர் அடுத்த கட்ட அரசியலுக்கு போயிட்டு இருக்காரு. என்ன அரசியல்? அவருடைய பல கட்சிக்காரங்க பேசுறாங்க. சமீபத்துல ராகுல் காந்தி பேசினதா தகவல் வெளியே வருது. அவர் பேசுறாரா இல்லைங்கிறது தெரியல. ஆனா பேசுனாங்கிற மாதிரி தகவல் வெளியே வருது. யாருமே டைரக்டா கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்களே கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஆகையால என்ன பேசுறீர்கள், அவசரப்பட்டு பாஜக கூட்டணிக்கு போயிடாதீங்க. ஏன்னா பாஜக கூப்பிட்டே இருக்கு. பவன் கல்யாண் ஆந்திர பிரதேசோடைய துணை முதலமைச்சர் அவர் கூப்பிட்டு இருக்காரு, விஜய் காரு இங்க வந்துருங்க காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனா விஜய் உடனுக்குடனே பாஜக இருக்குன்னு அன்னைக்கு போற மாதிரி பிளான் இல்லை. அண்ணா திமுக கூட்டணி அமைப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். எதற்கு எடப்பாடியை முதலமைச்சராக்க வேண்டும், அது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா அடுத்த தேர்தலை பொறுத்தவரை இதுவரைக்கும் எம்எல்ஏ எம்பி இல்லாத விஜய் 10 எம்எல்ஏ ஜெயிச்சாலும் அதுக்கப்புறம் வருகிற தேர்தலில் 10 எம்பி ஜெயிச்சு எல்லாமே அவருக்கு லாபம். எந்த ஒரு எம்எல்ஏ எம்பி கிடைச்சாலும் அவருக்கு லாபம் தான். ஆகையால அவர் எதிர்கட்சியா இருக்கலாம், இல்ல ஒரு கட்சியை ஆட்சி அமைப்பதற்கான முடிவு செய்யக்கூடிய கிங் மேக்கரா இருக்கலாம். அது எல்லாமே வருகிற காலம் காட்டும், வருகிற தேர்தல் காட்டும். ராகுல் காந்தி ஒருவேளை பேசி நீங்கள் அவசரப்பட்டு விடாதீர்கள் சொல்லி இருந்தால் ராகுல் காந்தி கூட்டணி அமைப்பாரா? திமுகவே அவ்வளவு சீக்கிரம் காங்கிரஸ் கைவிட்டு விடுமா? ரொம்ப சாத்தியங்கள் கம்மி. ஆகையால அவரு விஜய் தன்னுடன் வர நினைக்கின்ற பல்வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கக்கூடும். இப்பவே திமுக செய்த ஆய்வின்படியே ஒரு 23-24% அவருக்கு ஓட்டு வங்கி இருந்தது என்றால் தேர்தலுக்கு பிறகு இன்னும் 4 பிரச்சாரம் மேற்கொண்டால் இன்னும் அதிகமாக போகும். அவரு முடிவுகளை மாற்றுவார், அல்லது அவரே ஒரு தனி கட்சியாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் விஜய் உடனே இப்போ முடிவு பண்ணல, நாமளும் முடிவு பண்ணல. விஜய் இன்னும் கொஞ்சம் காலம் போய் இன்னும் சில கூட்டங்களை நடத்தி அதில் வருகின்ற செல்வாக்கை பார்த்து கொண்டு, தனக்கு இருக்கிற ஆதரவை பார்த்து கொண்டு அப்புறம் முடிவெடுப்பார். இப்பதான் அவர் வெளியே வர போறாரு. அப்படி இருக்கும்போது இன்னும் அரசியல் நகர்வுக்கு அதிக அளவுக்கு காலங்கள் இருக்கின்றன. இதன் மூலம் விஜய் கரூர் சேர்ந்த துயரத்தில் இருந்த மக்களை, துயரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டி பேசினது என்பது மக்களிடம் நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் அரசியல் அடுத்த கட்டக்கான மூவ் எப்படி இருக்கும், நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப ஆவலுடன் காத்திருக்காங்க. விஜய்க்கு நிச்சயமா நிக்கட்டான காலம், அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.